ரொம்ப விசேஷமாக பூஜ்ய ஸ்ரீ பிரணவானந்த மகாசுவாமியினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலையும் ராஜசியாமலா மந்திர செய்த சண்டி ஹோமமானது நடந்துருக்கு. இப்போ நம்ம நித்தியபடி சொல்லக்கூடிய தமிழ் சங்கல்பம் சொல்ல போகிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஏன் நித்தியபடி எல்லாரும் சேர்ந்து சொல்லணும்னு சொல்லிட்டே இருக்கோம்னாக்க ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு சக்திக்கு பலம் உண்டு. கிருதயுகத்தில் தபஸுக்கு பலம் ஜாஸ்தி, எல்லாரும் தபஸ் பண்ணிகிட்டே இருப்பா. திரேதாயுகத்தில் ஹோமங்களுக்கு பலம் ஜாஸ்தி. துவாபர யுகத்தில் யுத்தம், அதாவது சண்டை போடுறது, யுத்தத்துக்கு பலம் ஜாஸ்தி. கலியுகத்தில் எதுன்னு கேட்டால் கூட்டு பிரார்த்தனை, சங்க சக்தி கலவு யுகே, கூட்டு பிரார்த்தனைக்கு தான் பலம் ஜாஸ்தி. இந்த தமிழ் சங்கல்பத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் இந்த லோகத்தில் வசிக்கக்கூடிய ஆசையத்து ஹிமாதல வர்க்கத்தை மட்டும் இல்லாமல் இந்த லோகத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் இந்த பலன்கள் கிடச்சி சுகானந்த சுகவாழ் வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, ஏன்னா அம்பாள் நம்ம கேட்ட வரத்தை தரக்கூடிய போக ஸ்வர்காபவர்க்கதான்னு சொல்லியிருக்கு. இதே சண்டியில் தான் வருது. போகத்தையும் தரக்கூடியவ, ஸ்வர்க்கத்தையும் தரக்கூடியவ, அபவர்க்க பதத்தையும் தரக்கூடியவ ஜெகன்மாதா. அதனால எல்லாரும் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு எப்போதும் நம்ம சொல்லக்கூடிய தமிழ் பிரார்த்தனையை சேர்ந்து சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஓம் மகரிஷிகளா, ஓம் மகரிஷிகளா, வழிவகுத்து கொடுக்கப்பட்ட முறைப்படி சண்டி வேள்வியை செய்வதன் மூலம் ஜெகன்மாதா காமேஸ்வரியும் ஜகத்பிதா காமேஸ்வரரும் நன்கு பிரீதியடைந்து பிரீதியின் பலனாக பூவுலகில் அஸ்வதி முதல் ரேவதி வரை ஏஷாதி 12 ராசிகளில் ஜனித்துள்ள எல்லா ஜனங்களும் தம் குடும்ப பந்து மித்திரர்களுடன் வளமாயும் சத்யத்துடனும் சுகமாய் ஆரோக்கியமாய் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் ஈடுபடும் நற்காரியங்களில் நிச்சய வெற்றியடையவும் இடையூறுகள் ஒழியவும் அசுபங்கள் நசிக்கவும் எல்லா உயிரினங்களும் பசுக்களும் பட்சிகளும் பிராணிகளும் விலங்குகளும் நீர்வாழினங்களும் இனிதே வாழவும் தாவரங்கள் பயிர்கள் நன்கு செழிக்கவும் மனிதன் ஆணவத்தாலும் அறியாமையாலும் செய்ய தவறிவிடும் தேவ ரிஷி பித்ரு குரு மனுஷ்ய கடன்களால் நேரும் முறைகள் தவிர்க்கப்பட்ட இயற்கையின் சீற்றங்கள் தோன்றி அழிவுகள் நிகழாமல் பஞ்சபூதங்கள் பருவம் தவறாது குறைவர உதவவும் கலிதோஷத்தால் இப்போது மனிதனை ஆக்கிரமித்துள்ள துப்பாக்கி வெடிகுண்டு கலாச்சாரம் துஷ்டபுத்தி துர்ச்செய்கை துர்சகவாசம் அரக்கத்தனம் அடாவடித்தனம் வன்முறை படுகொலை சிசுஹத்தி கொள்ளை நயவஞ்சக பொய் பொறாமை சூது போதைக்கு அடிமையாதல் தாய் குலத்தை இழிவுபடுத்துதல் ஆகிய அவலங்கள் அறவே விலகி ஆண் பெருமக்கள்
மக்கள் கர்ம வீரர்களாகவும் சத்தியவான்களாகவும் சீலவான்களாகவும் ஆபத் பாந்தவர்களாகவும் தாய் குல பெருமாட்டிகள் கற்புக்கரசிகளாகவும் நன்மக்களை தந்துதவும் சௌபாகியவதிகளாகவும் வாழ ஆரம்பித்து உலகெங்கும் எல்லா நாடுகளிலும் எல்லா இனத்தவர்களிடமும் எல்லா மதத்தவர்களிடமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் பரஸ்பர அன்பும் சமாதானமும் நிரந்தரமாய் நிலவி வருங்கால சந்ததிகள் இந்த தலைமுறையினரை விட மிகச்சிறந்த சமூகமாக உருவாக வேண்டிக் கொண்டு இன்றைய தினத்திற்குரிய கூட்டு வழிபாடாகிய ஸ்ரீராஜசியாமலா மந்திர சகித சண்டி வேள்வியை செய்ய ஆரம்பிக்கிறோம். சிவகுவாச ஸ்ரமதேவி பிரபக்ஷ चंडी चंडेश्वरी चंडायुधे चंडरूपधारिणी तांडव प्रिये कुंडलीभूत दिग्नाग मंडलीभूत गंडस्थले समस्त जगदंड संहारकारिणी परे आनंद रूपे शिवे नरशिरोमालालंकृत वक्षस्थले मणिमुकुट चूड़ा वंदार्ध चंद्र खंडे महाभीषणे देवी परमेश्वरी महामाये षोडशकला परिवृतोल्लासिते महादेवासुर समर निहत रुधिराद्रिकृतालंबित तनु कमलोद्भासिताकाशे संपूर्ण रुधिर शोभित महाकपालवक्त्रे कपालवक्त्रहासिनी दृढतर निबध्यमान रोमराजी सहित हेमकांची दामोज्वलित वसनारुणि भूतनूपुर प्रज्वलित महीमंडले महाशंभरूपे महाव्याघ्रचर्मांबरधरे महासर्पयज्ञोपवीतिनी महाश्मशान भस्मोद्धूलित सर्वांगगात्री काली काली महाकाली कालाग्निरुद्रकाली कालसंकर्षिणी कालनाशिनी कालरात्रि संचारिणी नभोवज्जिनी नानाभूत प्रेत पिशाचगण सहस्र संचारिणी नाना व्याधि प्रशमनी सर्वदुःखशमनी सर्वदारिद्र्यनाशिनी धगधगेत्यास्वादित मांसखण्डे गात्र विक्षेप कलकलायमान गङ्गालधारिणी मधुमांसरुधिरावसिक्त विलासिनी सकल सुरासुर गन्धर्वयक्ष विद्याधर किन्नर किंपुरुषादिभिः स्तूयमानजरिते सर्वमन्त्राधिकारिणी सर्वशक्तिप्रदाने सकल लोकपावनी सकल लोकभयप्रक्षालिनी सकल लोकैकजननी ब्रह्माणी माहेश्वरी कौमारी वैष्णवी शङ्खिनी वाराहीन्द्राणी चामुण्डा महालक्ष्मी रूपे महाविद्ये योगेश्वरी योगिनी चंडिके महायोगिनी माये विश्वेशरूपिणी सर्वाभरण भूषिते अतल वितल सुतल रसातल तलातल महातल पाताल भूर्भुवः सुवर्णमहज्जनः
तपस्सत्याख्य चतुर्दश भुवनैकनाथे महाक्रूरे प्रसन्न रूपधारिणी ओम नमः पितामहाय ओम नमो नारायणाय ओम नमः शिवायेति सकल लोक जप्यमान ब्रह्म विष्णु महेश्वर रूपिणी दंडक मंडल कुंडल धारिणी सावित्री सर्वमंगल प्रदे सरस्वती पद्मालये पार्वती सकल जगत स्वरूपिणी शंख चक्र गदा पद्मधारिणी परशुशूल पिनाक टंगधारिणी शरचापशूल करवाल खड्ग डमरुक अंकुश गदा गदा परशुतोमर डिंडिपाल भुषुंडी मुद्गर मुसल परिघायुधे परिहायुधोर दंड सहस्रे चंद्रार्कवह्निनयने सुंदरी इंद्राग्नि यम निरृति वरुण वायु सोमेशान प्रधान शक्ति हेतु भूते सप्तद्वीप समुद्रोपरि महाव्याप्तेश्वरी महासचराचर प्रपंचमालालंकृत मोदिनी नाथे महाप्रभावे महाकैलास पर्वतोद्यान वनविहारिणी नदी तीर्थ देवतायतनालंकृते वसिष्ठ वामदेवादि महामुनिगण वन्द्यमान चरणारविन्दे द्विचत्वारिंशद्वर्णमाहात्म्ये पर्याप्त वेद वेदांगाध्यनेक शास्त्राद्याधारभूते शब्द ब्रह्ममयी लिपिदेवी मातृका देवी चिरं मां रक्ष रक्ष सर्वान् भक्त महाजनान् रक्ष रक्ष मम गुरुनाथं रक्ष रक्ष मम शत्रून् हुंकारेण नाशय नाशय भूत प्रेत पिशाचादीन् उच्चाटयोच्चाटय समस्त ग्रहान् वशीकुरु मोहय मोहय स्तंभय मोदय उन्मादयोन्मादय विध्वंसय द्रावय श्रावय स्तोभय संग्रामय सकलारीन् सकलारातीन् मूर्ध्नि स्फोटय स्फोटय मम शत्रून् शीघ्रं मारय मारय जाग्रत् स्वप्न सुषुप्त्यवस्थासु अस्मान् राजचोराग्निजलवात विषभूत शत्रुमृत्युज्वलादि नानारोगेभ्यः नानाभिचारेभ्यः नानापवादेभ्यः परकर्म मंत्र तंत्र यंत्रोषध शल्य शून्य क्षुद्रेभ्यः सम्यक् मां च मम गुरुनाथं सर्वान् भक्त महाजनान् रक्ष रक्ष ओम श्रीं ह्रीं क्ष्मौं नमः सर्वशत्रु प्राणसंकारिणी हुं भट् स्वाहा अष्टमाध्याय देवतायै अष्टभैरव सेवित पादपङ्कजायै भवानी चण्डिकायै नमो नमः गन्धपुष्पाक्षरङ्कुमफलदाम्बूलनिहितामाज्ञानसिक्तां महाहुतिं नमर्पयामि नमः स्वाहा मंत्रिणी दंडिनी मुख्य योगिनी गणसेविता खड्डदैत्यहरे बुद्धिं चामुण्डायै सुमङ्गलम् ओम बंधो गगाञ्जननिभं रुद्राक्षमालां दासाङ्गुशौचवरदां निजबाहुदण्डैः